ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பரன்ஸ். நாம் வந்து குரூப் ஒன்னுக்கு வந்து சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் உள்ள எந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். யூனிட் 6 வந்து பார்க்க போகிறோம். 40 கொஸ்டின் வந்து குரூப் ஒன்னுக்கு கேட்பாங்களா. அதில் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு இந்த டாப்பிக்கில், அதாவது தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு சிலபஸ் படி இந்த டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் எந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஓல்டு புக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் டேம் 1ல் வந்து பண்டைய தமிழகம், அதே ஓல்டு புக்கில் வந்து 9th சோசியல் சயின்ஸில் வந்து டேம் 3ல் தமிழ்நாட்டின் பண்டைய மரபுகள், அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் சங்ககாலம், அப்புறம் 12th தமிழில் வந்து கல்வெட்டுக்களும் தமிழக மகளிர் அப்படிங்கிற 2 லெசனும், அப்புறம் 12th எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் கொடை. இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் வந்து ஓல்டு புக்கில் உள்ளதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நியூ புக்கில் உள்ளது இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. 6th சோசியல் சயின்ஸில் டேம் 1ல் தமிழ்நாட்டின் பண்டைய நகரம், 6th சோசியல் சயின்ஸில் வந்து டேம் 2ல் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் டேம் 3ல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இந்த 3 லெசன் வந்து இந்த டாப்பிக்கில் நல்லா பார்த்துக்கோங்க 6th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் வந்து மனித பரிணாம வளர்ச்சி சமூகம் வரலாற்றுக்கு முந்தைய காலம், அப்புறம் 9th வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடு. இந்த லெசன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எத்திக்ஸ் இருக்குல்ல, 11th எத்திக்ஸ் 12th எத்திக்ஸில் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள லெசன்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 12th எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடையும், அதுக்கப்புறம் 12th எத்திக்ஸில் வந்து தமிழர் கலைகள், இந்த 2ம் 12th வந்து பார்த்துக்கோங்க. 11th வந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், 11th வந்து திருவிழாக்கள், 11th வந்து தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், அண்மை கால அறநெறி போக்குகள். இந்த சிலபஸ் படி 12 எத்திக்ஸை வந்து ஃபுல் லெசன்ஸ் ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை வந்து படிக்க வேண்டாம். இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வந்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், அப்புறம் 7th வந்து தமிழ்நாடு கலையும் கட்டிடக்கலையும், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கலையும் கட்டிடக்கலையும் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னா, அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் தமிழர் கலைகள் எத்திக்ஸில் இந்த லெசன்ஸுக்குலாம் அதையும் சேர்த்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த 3 லெசனும் சில டாபிக் வந்து கவர் ஆகுது, 1 பேஜ் 2 பேஜ், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 11th ஹிஸ்ட்ரியில் 3 லெசனுமே பண்டைய இந்திய செம்பு காலம் பெருங்கற்கால இரும்பு கால பண்பாடு, அதில் அப்போ 2.3 to 2.4 அதை பார்த்துக்கோங்க. மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பு சமூகம், அதில் 6.3 to 6.4 ஒரே ஒரு டாபிக் பார்த்துக்கோங்க. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 9.2 to 9.5 இந்த டாபிக்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதில் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இந்த டாப்பிக்கில் வந்து என்ன படிக்கணும்னா 6th to 12th தமிழ் புக் இருக்குதுல, அதில் இலக்கிய தகவல்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 2019 to 25 இந்த டாபிக் சம்மந்தமாக பார்த்தீங்க கவர் ஆகிடும். இந்த ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. என்னதுன்னா 10th வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம், அதுக்கப்புறம் 10th வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றம், அதுக்கப்புறம் 10th வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 2015 ஓல்டு எடிஷன் 2015 உள்ள புக்கு. அதுக்கப்புறம் ஓல்டு புக் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் வந்து பாளையங்காரர்கள் கிளர்ச்சி, ஓல்டு புக்கு 12th ஹிஸ்ட்ரியில் வந்து வேலூர் கழகம், இந்த 2 டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து 8th வந்து மக்களின் புரட்சி, 10th வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி, 11th ஹிஸ்ட்ரியில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள். இந்த 2 லெசனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், நல்லா சேர்த்து பார்த்துக்கோங்க இந்த 3 லெசனுமே. அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 6th தமிழில் வந்து வேலு நாச்சியார், 7th தமிழில் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்கள், 8th வந்து காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, 9th தமிழில் வந்து தில்லையாடி வெள்ளியம்மையும் ராணி மங்கம்மாள், ஓல்டு வந்து 2015 எடிஷன், இந்த 2 லெசனும். 8th தமிழில் வந்து இந்திய விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு, இதுவும் ஓல்டு எடிஷன் 2015. 10th வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், அதாவது 10.7 பேஜ் 131 to 134, 131 to 34 இந்த 4 பேஜ் வந்து பார்த்துக்கோங்க. 9th தமிழில் கல்வியில் சிறந்த பெண்கள், பேஜ் வந்து 124, அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 10th ஓல்டு புக்கில் வந்து தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றம், அதில் வந்து பேஜ் வந்து 112 to 115, இந்த பேஜ் நம்பர் மட்டும்தான் அந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும், ஃபுல்லாக படிக்க தேவையில்லை, அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 2019 to 25 விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஓல்டு கொஷின், இந்த டாப்பிக்கில் வந்து ஓல்டு கொஷின் வந்து 2019 to 25 பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்க லெசன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் போட்டிருக்கதை மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் தான் சிலபஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா 19-20ஆம் நூற்றாண்டின் பரிணாமம். அதாவது தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கம், நீதி கட்சி, தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்த இயக்கம். இந்த டாப்பிக்கில் இந்த 3 லெசன்ஸ் கவர் ஆகுது. அதாவது பாலிட்டியில் வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, 10th வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றம், 10th வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம். இந்த டாபிக் சம்பந்தமாக பின்னாடி லெசன்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கில் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் வந்து நீதி கட்சியின் ஆட்சி, 11th பாலிட்டியில் வந்து தமிழக அரசியல் சிந்தனைகள், 11th எத்திக்ஸில் வந்து அண்மைகால அறநெறி போக்கு, இது வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதில் பார்த்தோம்ல அந்த லெசன்ஸ் தான். 11th எத்திக்ஸில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம், 12th ஹிஸ்ட்ரியில் ஓல்டு புக்கில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கம். இந்த எல்லா லெசன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பெரியார் அண்ணா. பெரியார் அண்ணாவிலிருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அவுட் சோர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுபோக 10th தமிழ் ஓல்டு புக்கில் வந்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படிங்கிற லெசன்ஸ் இருக்கு. 9th தமிழ் நியூ புக்கில் வந்து வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை, அண்ணா இவங்களோட டாப்பிக்ல தான் இந்த லெசன்ஸ் கவர் ஆகுது. இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அந்த இது என்னெல்லாம் படிக்கணும்னா 6th to 12th தமிழ் புக்கில் வந்து ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு டேம்ல இயலுக்கு பின்னாடி கொடுப்பாங்களா, 2 இயலுக்கு பின்னாடி ஒரு 10 திருக்குறள் கொடுப்பாங்களா, அந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 20 ஹெட்டிங் இருக்குதுல்ல, அந்த டாபிக் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 20 அதிகாரத்தில் உள்ளது கொடுத்துருக்காங்களா, அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, அந்த மாதிரி பெரியாரை துணை போடல், அதையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள்.